சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. தலைவரே தலைவரே, எங்களை விட்டுடுங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தலைவரே. நாங்க ஒரு பாவமும் பண்ணல தலைவரே. சரிதான், நிறுத்து. என் புள்ள அங்க சாக கிடக்குறான். அதுக்கு உன் மவதான் காரணம். நீங்க ஒரு பாவமும் பண்ணலையா? நீங்க கொஞ்சம் நெஞ்சமா பாதகம் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தண்டனை சாவுதான். என்னடா நம்ம தலைவரை இன்னும் காணோம்? தெரியலையே. ஒருவேளை வரமாட்டாரோ? நோ, அதே எப்படி நான் வராம இருப்பாரு? நோ, இந்த வந்துட்டு இருப்பாரு. வாங்க தலைவரே. தலைவரே வணக்கம் தலைவரே. என்னடா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க சொல்லி ரெடி பண்ணாம இருப்பா தலைவரே. சூளையில வேலை செஞ்சிட்டு இருந்த ஆளுங்களை எல்லாம் கிளம்பி போக சொல்லிட்டேன் தலைவரே. சூளையும் ரெடியா இருக்கு தலைவரே. ஆளுங்களை இறக்கி கொண்டு போய் சூளையில வச்சு ஜகஜோதியா கொளுத்திடலாம் தலைவரே. என் மகன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கன அந்த துளசியும் வந்துட்டோம். அவ வந்ததும் 3 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு எரிச்சிடலாம். சரிங்க தலைவரே. நீங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆத்தாலையும் அவனையும் இறக்குங்கடா. சரிங்க தலைவரே. இறங்க. கீழே இறங்கு. இறங்குமா. வா, இறங்க. கீழே இறங்கு. வாடா, வா. போன்னு சொல்றேன்ல. விட்டுட்டு வாடா. வாமா. வாடா. எடுத்துட்டு வாடா. கத்ரா, நல்லா கத்து. அக்கா அக்கான்னு கத்தி கதறி கூப்பாடு போடு. உன்னுடைய இந்த சத்தம் உன் அக்கா எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவ காதுல போய் விழணும். அவ துடி துடிச்சு போய் இங்க வரணும்டா. கத்து, நல்லா கத்து. என்னாச்சுன்னு தெரியலம்மா, என்னன்னு பாக்குறேன். ஓமா, செங்கசோலைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? என்ன துளசி, உனக்கு தெரியாத மாதிரி புதுசா கேக்குற? அது இல்ல, பதட்டத்துல எனக்கு சரியா ஞாபகம் வர்றதில்ல, அதான் கேட்டேன். அப்படியா? சூளை இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா வா, ஏன் நம்ம நடந்தே போயிடலாம். அண்ணே, நீங்க காரை ரெடி பண்ணி வைங்க, நாங்க நடந்து போறோம். நீங்க காரை ரெடி பண்ணிட்டு போன் பண்ணுங்க, சரியா? சரி, வா வா வா. ஏய் சாவித்ரி, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. உன் பொண்ணுக்கு போன் பண்ணி வர சொல்லு. உங்க 2 பேரையும் நான் போனா போதுன்னு விட்டுறேன். என் பொண்ண பலி கொடுத்துட்டு அப்படி நான் உயிர் வாழ விரும்பல. நீ என்ன வேணா பண்ணிக்கோங்களே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு திமிரு குறையல. இருடி. ஏய், இதுக்கு 2த்தையும் உள்ள கூட்டிட்டு போய் கட்டி போடு. சரிங்க சரிங்க. சரிங்க தலைவரே. ஏய் துளசி, சீக்கிரமா வந்து உன்னால முடிஞ்சா உன் ஆத்தாளையும் தம்பியும் காப்பாத்திக்கடி. வாடி, வா. சரி சரி, வா வா. உட்காரு. இங்கே கிடங்க. அம்மா, துளசி, என்ன விட்டுங்க, நாங்க எதுவும் பண்ணல. தலைவரே, எங்களை விட்டுடுங்க தலைவரே. தேவையில்லாம எங்களை கட்டி வச்சு வீணா பாவம் பண்ணாதீங்க தலைவரே. எங்களை அவுத்தோட சொல்லியா? டேய் தலைவரே, நான் சொல்றதெல்லாம் கவனமா கேட்டுங்க. இந்த துளசி இருக்கால, அவ பழைய துளசி இல்ல. பேய் பிடிச்ச மாதிரி திடீர்னு பயங்கரமா அடிக்க ஆரம்பிப்பா. அதனால நீங்க எல்லாம் அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். தலைவரே, நீங்க அவளை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவ இங்க வரட்டும்,
அவளையும் இவங்களையும் சேர்த்து வச்சு எரிச்சு எண்ணி 10வது நிமிஷத்துல 3 பேரோட சாம்பலையும் உங்க கையில கொடுக்குறோம். துளசி, என்ன முடியல? என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ பாத்து, என்னாச்சு? என்னால முடியல. என்னால இதுக்கு மேல நடக்க முடியலடி. இப்ப அம்மாவையும் தம்பியும் காப்பாத்து. அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ சீக்கிரம் போ. போய் அம்மாவையும் தம்பியும் காப்பாத்து போ. அந்த ராட்சச பஞ்சாயத்து கிட்ட இருந்து காப்பாத்து போ. சரி, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. என்ன? சரி. அம்மா, அக்கா வர வேணாம்னு சொல்லுமா. நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. அக்காக்கு எதுவும் ஆக கூடாது. அக்கா வந்ததுன்னா இவங்க கொன்றுவாங்கம்மா. செந்தில் அழாதடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. உன் அக்கா எப்ப பார்த்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை சிறுமாபுரி முருகா, சிறுமாபுரி முருகன் தானடா சொல்லுவா. அந்த சிறுமாபுரி முருகன் தான் மனசு வச்சு நம்மளை இதுல இருந்து காப்பாத்தணும்டா. முருகா, முருகா. டேய், அந்த துளசி வந்துட்டாடா. டேய், பொறுடா. துளசி கண்ணதான் வந்துகிட்டு இருக்குல்ல, அவ வந்துட்டா. 3 பேரையும் மொத்தமா ஒன்னா வச்சு கொளுத்துவோம். ஆத்தாக்காரி, மாவக்காரி, தம்பிக்காரன் ஒன்னா எரிஞ்சு சாம்பல் ஆகட்டா. ஏடி வந்த போயிடு. அக்கா போயிடுக்கா. துளசி. தலைவரே, நான் சொல்றத கேளுங்க. உங்க மக மருதமுத்துவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் எப்பவாவது சொல்லிருக்கேனா? அவன் தான் தேவையில்லாம என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தான். அவன் பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ண பார்த்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்?